அன்னியோட ஆர்மீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னா ஜிமினுக்கு தான். ஆல்ரெடி டேயுங்க்கும் ஜேகேக்கும் நான் போட்டிருப்பேன்டா. ஸோ இப்போ நம்ம ஜிமினுக்கு பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கடா, நம்ம அதை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்க்கலாம்டா. ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, ஜிமின் வந்து உங்களோட மாமா அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கும் சுத்தமாக ஆகாது. மறுபடி பார்த்தா நீங்களும் அவனும் தான் மேரேஜ் பண்ணிக்கணும். பட் ஆனால் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்னால உங்களால் மேரேஜ் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். பிகாஸ் அது பூர்வீகமான ஒரு லேண்டு. ஜிமினோட அப்பா கொஞ்சம் கடனில் இருந்தப்போ உங்கள் அம்மா அந்த லேண்டை கொடுக்க மறுத்துருப்பாங்க. அதை தான் 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்கும். அது இப்போ வரைக்கும் சண்டையாக தான் போயிட்டுருக்கும். அந்த இன்சிடெண்ட்னால தான் ஜிமினோட தாத்தா மனசொடிஞ்சு போய் இறந்து போயிருப்பாரு. அதனாலேருந்து உங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு போகிறதே நிறுத்தியிருப்பாங்க. பிகாஸ் உங்கள் அம்மா லவ் மேரேஜ். அவங்க வீட்லேயும் அந்த லேண்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்தவங்களும் யாரும் புரிஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஸோ இன்ட்ரோ போதும்டா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் ஜிமினுக்கு மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஆஸ் அத்தையா இந்த சீரெல்லாம் செய்யணும்னு வேண்டாம் விருப்பம் அங்கே போய் உட்காந்துட்ருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நேரம்? இன்னும் கொஞ்சம் நேரம்டி, வச்சு கொடுத்துட்டு போயிடலாம். ஜிமின் அங்கேருந்து உங்களை செம்ம கடுப்பாக பார்த்துட்ருக்கான். பிகாஸ் நீங்கள் தான் முன்னாடி லைனில் உட்காந்துட்டு இருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோட. உங்களை கண்டாலே அவனுக்கு சுத்தமாக ஆகாது. தாலி கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், முடிஞ்சதோ கிளம்பிடலாம் அப்படின்னு தாலி எடுத்து கொடுக்க அவன் படக்குன்னு வாங்கிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சுட்டு, சீக்கிரம் கட்டு வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு டக்குன்னு மனமேடையிலேருந்து எந்திரிச்சிட்டு அங்கே முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு முடிக்கிறக்குள்ள அவன் பாட்டுக்கு கடகடன்னு தாலியை கட்டிடுறான் உங்கள் கழுத்தில். நீங்கள் எவ்வளவோ தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. அவன் தாலியை கட்டினதும் இல்லாமல் உங்களுக்கு கேவலமாக ஒரு பார்வை பார்த்து சிரிப்பான் பாருங்க. நீங்கள் அப்படியே அவன் கணத்தில் பலான்னு ஒன்று வைக்கிறீங்க. பட் ஆனால் திரும்பி வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி சிரிக்கிறான். நான் பார்க்குற, இதுக்கப்புறம் நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ கூப்பிட்டா நான் வரணுமா? என்னால் வர முடியாது. நான் ஓர தொகுற, அதான் சொல்கிறேன்ல, தாலி கட்டியாச்சு, என் பொண்டாட்டி இனி என் வீட்டில் தான் டேரா, வாடி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, மொத்த மண்டபத்தில் இருந்தவங்களுக்கே செம்ம ஷாக்கிங் தான். அவன் பாட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். நடு ஹாலில் வச்சு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும். இப்போது ஜிமின் என்ன காரியம் பண்ணியிருக்க? எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணேன். இதுக்கப்புறம் அந்த லேண்டு எனக்கு வேணும், இப்போவே போடி. உனக்கு இது கேட்க வெக்கமா இல்லை? என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அந்த லேண்டையும் கேட்குற? அந்த லேண்டுக்கு தான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்கேன், புரியுதா? சும்மா வேஸ்ட்டாக நின்று பேசிட்டு இருக்காம போடி. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கடுப்பாக இருக்கும். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்கும். நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அப்படியே நடந்து போயிடுறீங்க. என்னடி சொல்கிற? ஆமாங்க, அப்படி தான் நடந்தது. அம்மா என்ன அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்ட? அந்த கேடு கட்ட புறம்போக்கு இந்த லேண்டுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணியிருக்கான் நம்மம்மா. இப்போ அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்து என்னை அனுப்பி விட்டுட்டான். ஐயோ, நான் அப்போவே நினச்சேன். நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் அந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு. இப்போ பாரு, உங்கள் அப்பா சொல்ல கேட்காம உங்கள் அம்மா அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து உன் கையில் கொடுத்துட்றாங்க. போயிடு. என்னம்மா நீயும் என்ன போங்கிற? வேற என்ன பண்ண சொல்கிற? வாழை வெட்டியா இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கோ எனக்கு தோணியான்னு சொல்கிறியா? இங்கே பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல வீட்டில் தான் நீ வாக்கப்பட்டிருக்க. என்ன, இந்த லேண்ட் வேணும் அவ்வளோதானே? இவங்க அப்பா அம்மா இருந்த வரைக்கும் இதை கொடுக்காம போனதுனால தான் எனக்கு இந்த ஒரு சொந்தமும் விட்டு போயிடுச்சு. இதனால் இன்னும் பிரச்சனை வர வேண்டாம், குறிப்பாக வாழ்க்கையில் வேண்டாம். நீ போ, எடுத்துன்னு போ. நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க. உள்ளவா வா. உங்களுக்கு அவனை பார்த்தா செம்ம கடுப்பாக இருக்கும். இப்போது என்ன நீ கேட்டு அந்த பத்திரம் அப்படின்னு மூஞ்சில் விட்டு அடிக்கிறீங்க. நாடி கொழுப்பா, இதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ, புரியுதா?
என்கிட்ட காட்டணும்னு நினச்ச அவ்வளோ அவ்வளோதான். ஏய் பாடி. ஏங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? என் அப்பா செத்து போனப்ப யார் வந்து கேட்டா? இல்லைல்ல, வாய் முட்டு போ. ஏய் நான் அப்படி பார்க்குறேன். இடம் இதோ கீழே அங்கே இருக்குது. புரியுதா? வேலைலாம் தூங்கணும்னு நினச்ச மவள அப்படின்னு உங்களை மிரட்டிட்டு அவன் பாட்டுக்கு கவுந்தடிச்சு தூங்கிடுறான். நீங்களும் கீழே தான் தூங்குறீங்க, அதுவும் வெறும் தரையில். அதுக்கப்புறத்துலேருந்து அவன் சேட்டை தாங்க முடியாது. சமைச்சா, நின்னா, உட்காந்தா, பார்த்தா எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிட்டே இருப்பான். உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காது. உங்கள் அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லிட்டு அங்கே போய் உங்களை பர்சனலாக மீட் பண்ணுறீங்க. அம்மா எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலம்மா, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கம்மா, நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிற? ஆ ஏன் இருக்கிற அவமானம்லாம் பத்தாதா? ஏற்கனவே அப்பனை முழுங்கிட்டான்னு என்ன சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வாழா வெட்டி என் வீட்டில் வந்து உட்காந்துட்டா உன் பொண்ணுன்னு சொல்லணுமா? சொல்லுடி, சொல்லணுமா? தப்போ சரியோ, ஆம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்க. நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ தான் அவங்கள மாற்றி வைக்க முயற்சி பண்ணணும். புரியுதா? உன்னால் முடியும், முடியும். ஏய் கேடி போன காலிலேருந்து பார்க்கவே இல்லை. நான் எவன் கூட போய் ஊர் சுற்றிட்டு வர சொல்றே. நான் யார் கூடயும் போகல. நான் என் அம்மாவை தான் பார்க்க போனேன். அதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? கேட்கணும், கேட்டு தாண்டி போகணும். நான் புருஷன்டி, சொல்லாமல் போயிட்டே இருப்பியா நீ? இதே மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்க்க போனா செருப்பு தடிக்க மாட்டேன். அப்படிதான் நீ பாட்டுக்கு சொல்லாமல் போயிட்டா கல்யாணம் பொண்ணாட்டி எங்கேன்னு கேட்கும்போது நான் என்னடி சொல்கிறது? சொல்லு. நான் நீ என்ன என் பெர்மிஷன் வாங்கி என்னை பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு அந்த லேண்டு வேணும், அதை தான் கொடுத்துட்டேன்ல. பேசாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் தனியாக கூட போய் எங்கேயாவது இருந்துக்கிறேன். ஏய் ஜெமினா, வா தனியாக போகிறாங்களா? அப்போ நம்ம கதி சின்ன வயசுலேருந்து மேலே ஒரு கண்ணு வேற 7 கண்ணீர் அடிக்கிறாடா. நம்பாத ஜிம்னு, அவ்வளோதான். அப்படியே அலேக்கா முழுங்கிட்டு போயிட்டே இருப்பா. நான் கேட்டா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். ஐயோ அழுகுறாளே, என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, எனக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜு, அதான் அவன் காலையில் வர சொன்னான். லேட் ஆகிட்டுருக்கு, போய் கிளம்பிட்டு வா, போகலாம். உன் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் ஏன் வரணும்? என்னதான் பிடிக்காத பொண்ணுட்டே வச்சுருக்கேன்ல, நான் ஏன் வரணும்? நான் வரமாட்டேன். நடி, நீ தான் என் பொண்டாட்டி, சும்மா இல்லை ஊரே தாலி கட்டிக்கிறேன். பாரு, எவன் என்ன வேணா பேசிட்டோம், நீ ஏன் பொண்டாட்டிடி, எனக்கு தெரியும். புரியுதா? ஓ அந்த பச்சை கலர் சாரி இருக்குல்ல, டக்கராக இருப்ப, போய் கட்டின்னு வா போ. இது கொஞ்சம் பையன் எவ்வளோலாம் நோட் பண்ணியிருக்கான். நம்ம மேலே ஆசை இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் இவ்வளோலாம் எப்படி தெரியும் உனக்கு? என்ன உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீ நோட் பண்ணுற? ஐயோ ஜிமனு, கரெக்டாக கேட்குறாளே, என்ன பண்ணுறது? அதெல்லாம் இன்னும் தெரியாது, சும்மா கொத்து மடிப்பாக அடிச்சு விட்டேன். போ போ போ, டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் கட்டிட்டு வா போ. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் கூட வரமாட்டேன், நீயே போய்க்கோ. அப்படி நீங்கள் மேலே ஓடிடலான்னு ஸ்டெப்பில் காலடி எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் உங்கள் கையை பிடிச்சிட்டு அடியே பொண்ணடி, நடி இப்படி பண்ணுறிய? இத்தனை நாள் தொட்டு என்னைக்காவது உன்கிட்ட கை நீட்டிருப்பேனா? தப்பாக பேசியிருப்பேனா? நான் பாட்டுக்கு இருக்கேன்லடி, ஏதோ உண்மையே கொஞ்சம் பேசியிருப்பேன், அதுக்காக இப்பெல்லாம் பழி வாங்காதடி. எல்லாம் ஜோடி ஜோடியாக வருவானுங்க,
நான் மட்டும் ஒத்தலை பண்ணிக்கிறதா? பொண்டாட்டி ப்ளீஸ் டி. ம் இப்போ மட்டும் கெஞ்சுற? நேற்று நைட்டு என்ன சொன்னேன்? சாப்பாடு நாய் கூட சாப்பிடாதுன்னு சொன்னேன். எவ்வளோ ஆசையாக சமைச்சேன் தெரியுமா? 2 நாளா அம்மா அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடு, ஜிமின் ரொம்ப நல்ல பையன், அதெல்லாம் கேட்டுப்பான்னு சொன்னாங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு அத்தை கூட சண்டை போட்டு நான் தான் கிச்சனில் சமைப்பேன்னு உனக்காக சமைச்சா நேற்று ராத்திரி அப்படி சொல்லிட்டேன்ல, போடா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிட்டு அழுகிற மாதிரி சீன் போட்டு இந்த பக்கம் திரும்பி இவளுங்களுக்கு மட்டும் தண்ணி எங்கேருந்தா சப்ளை ஆகுதோ அவனா குடம் குடமாக எடுத்து கொட்டிடுறாளுவ. ம் எவ்வளோ தூரம் பேசுகிறா? ஏதாவது பேசுகிறானா பாரு ஊமங்களி. அத்தனையும் கொழுப்பு, திமிரு, இப்படி பெரிய புடிங்க நினப்பு. போடின்ட்டு போயிடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக என்னவே இந்த சாவச்சிருவாங்களோ. ஜிமினு பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறா. ஏ பாரு, ஐயோ பாவம் வீட்டிலே இருக்கே, அதான் வெளில கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பண்ணுற யோசிக்கிறா. அவன் சொல்கிறது ரைட்டு தான். நம்ம வந்ததுலேருந்து எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். வாரத்தில் என் வீட்டில் இருந்தாலே 4 தடவை ஷாப்பிங் போவேன். இங்கே வந்து ஒரு தடவை கூட கூப்பிட்டு போகல. இதே சாக்கா வச்சு உன் பாக்கெட்டை காலி பண்ணுறேன்டா. ம் சரி, நான் ஒன்று உனக்காக வரல. என் அம்மா சொன்னாங்க போகிற வீட்டில் நல்ல பேர் எடுக்கணும்னு, அதுக்காக வரேன். அவ்வளோ நல்ல இல்லையே, ஏதோ பிளான் பண்ணிட்டா. ஒத்த போனதா தெரியும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே, போய் ரெடி ஆகிடுவா போ. நீங்களும் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அந்த க்ரீன் கலர் சாரீ எடுத்து அப்படியே வேர் பண்ணிட்டு, எனக்கு இந்த செயின் நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா? ஏ எது போட்டாலும் நல்லா தாண்டி இருக்க. பேசாம சீக்கிரம் கிளம்பி வாடி, டைம் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் முடியாது. என்னதான் இருந்தாலும் நான் அழகாக தெரிய வேண்டாமா? வேணாம் இன்னைக்கு நடி. அவன் தான் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணான். நீ ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் நைட்டில் கொண்டு விடுவ போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுவே நல்லா இருக்கு, நான் இதை போட்டுக்கிறேன். இவ வீட்டில் ஒரு அழுகு நைட்டி போட்டுன்னு சுற்றிருந்தா. இப்போ புடவை, நெக்லஸு, மல்லிகைப்பூ, ஜிமினா, அட்டகரி, உசரா, ஜிமினு, அவள் தான் அப்படியே தூக்கி சாப்பிட்ருவாளுங்க. பரவாயில்ல, இன்னைக்கு சித்தப்பாகிற மாதிரி இருக்கா. என்ன? ஒன்றும் இல்லை. உங்களை அந்த மேரேஜுக்கு கூப்பிட்டு போகிறான். வந்திருக்கிறவங்க எல்லாருமே செம்ம மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் பட்டிக்காடு மாதிரி போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் ட்ரெஸ் நீங்களும் போடுவீங்க, பட் ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காது. ஜிமன், வந்து பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, எப்படி இருக்க? நீ நீ தூடா மறந்துட்டியா? இல்லை, எப்படி இருக்க? ம் யாரை ஒருத்தி கட்டு பிடிச்சி நிற்கிறான்? இந்த வரி எடுடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் ஐயோ, பார்த்துட்டு வந்துருப்பாளோ ஜிமினு, தொலைஞ்ச. நான் இவரோட பொண்ணுட்டி. தாலி கட்டினதுக்கு லவ் வந்து குதிச்சா எப்போ பொண்ணாடிங்கிறா. எப்பா மகா நடிக. நீங்கள் யார்? சரியாக சொல்லணுன்னா நான் ஜீமினோட ஸ்கூல் க்ரஷ். விளங்காம போகிறாளுங்க எவ்வளோ துருத்தி இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாளுங்க நானும் இந்த உலகத்தில் இருக்கேன்னு. இவனும் பார்த்துட்டே நிற்கிறான். அந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ கேட்டாங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறோம், நீ வா அப்படின்னு நீங்கள் ஒரு சைடில் தள்ளிட்டு வந்துட்டு, டேய் நடி ஏங்கிற என்ன? அப்புறம் உன்னை கொஞ்சுவாங்களா?
யாரா அவ? ஆ ஸ்கூல் க்ரஷாமே, அதுக்காக 2 பேரும் இப்படி தான் பப்ளிக் பிளேஸில் கட்டி பிடிச்சி நிற்பீங்களா? இதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கான், அவனை கட்டி பிடிச்சி நிற்கவா? ஆ ஏய் டாராயிடும் நான் மிரட்டுறியா? ஆ தெரியுதுல்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு? இங்கே பாரா, நீ என்ன பண்ணாலும் பதிலுக்கு நானும் பண்ணுவேன், புரிஞ்சுதா? அதனால டப்பா டிப்பா எல்லாத்தையும் சாத்திட்டுரு, வா. ஆ டிப்பாவா? ஏய் நில்றி, நான் விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. நாடி என்னப்போ, நான் உன் பொண்டாட்டி தானே, அப்படி தானே எல்லார்கிட்டையும் சொன்னேன், நான் பேசக்கூடாதா? ஏய் பொண்ணுடிதான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நான் வாடா போடாங்கிற டப்பா டிப்பாங்கிற. நாடி குளிர்ட்டுருச்சா? இந்த பாரியா, நீ என்னை எப்படி வேணா நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஈகோ. அதனால்தான் உன்னை பார்த்தா கூட பேசாத மாதிரி திரும்பிப்பேன். ஆனால் மனசுக்குள்ள ஆசை இருந்தது. என் ஃப்ரெண்டு வானதியை உனக்கு கல்யாணம் பண்ண பேசினாங்களாமே, அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஏய் நான் தெரிஞ்சது. என் மனசு மொத்தமும் நீதான் இருக்கேன்னு எவ்வளோ நாளைக்கு மறைச்சு போடுறது? கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அம்மா தான் நீ கண்டிப்பாக வரணும், அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நம்ம 2 பேராவது போகணுன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா மனுமேடல என் ஃப்ரெண்டு வானதி பக்கத்தில் உட்காந்துட்ருப்ப. ஆ அடி பாவி, ஆசை கள்ளி, இது முதல்ல சொல்லக்கூடாதா? சொல்லினா மட்டும் என்ன கழிச்சிருப்பியா? போட பொறுக்கி. ஏய் பிடிக்கலன்னு கட்சியில் மனசில் இவ்வளோ வச்சிருக்கியாடி? இதெல்லாம் கொஞ்சம்தான், உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்காது. என்ன ஏதாவது சொல்லிகிட்டே இருப்ப, திட்டிகிட்டே இருப்ப. அத்தைக்கு கூட என்ன பிடிக்காது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி சமைக்கிறேன், வீட்டு வேலைலாம் பார்க்குறேன், ஏதாவது வேணுன்னா கூட கேட்குறதில்ல. இது வரைக்கும் நீ எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பியா மாமா? அதை நான் இங்கே யார்கிட்டயாவது சொன்னேன்னா சந்தோஷமாக தானே இருக்கேன். ஆ ஏய் ஆசாத்த மோலே ஒன்னா அப்படின்னு பக்கத்தில் வரான். ம் வெளியே இருக்கும். சரியான புத்தி கிட்ட மாமா நீ. ம் ஆ எங்கே போகிறோம்? ஆ வாடி சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். அப்படியே வர வழியில் பிரியாணி ஷாப் பார்க்குறீங்க. அது பெரிய கடைலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு காட்டு தான். அவன் அப்படியே புல்லட் பைக்கை ட்ராப் பண்ணிட்டு, "ம், என்ன மாமா இது, இங்கே சாப்பிட போகிறோமா?" ஆ ஆமாண்டி, பசிக்குது நல்லா, சாப்பிடு. ம் ம் ரொம்ப நல்லாயிருக்கும். ம் ஆ நீங்கள் அப்படியே அவனை கூட்டி விடுறீங்க, அவனும் உங்களை கூட்டி விடுறான். அங்கே இருக்கிறவங்களை பார்க்கலாம் ஷையாக ஃபீலாக இருக்கும். அப்புறம் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே உங்களுக்காக ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. நீ ஏன் என்ற வீட்டுக்கு மருமகளாக வரணும் தாம்மா இவ்வளோ ஆசைப்பட்டோம், ஆனால் உங்கள் அம்மா தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டா. எல்லாம் உங்கள் அப்பனுக்கு பயந்து தான். அந்த ஜீமினுக்கு மேலே எவ்வளோ ஆசை தெரியுமா கண்ணு? இங்கே வாப்பா, வா, இங்கே பாரு, இதெல்லாம் உனக்காக அவன் சேர்த்து வச்சது. ஆ இவ்வளவுமா? இதெல்லாம் ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஏ ஏ என் மடியில் உட்காந்து காது குத்திக்கிட்டேலேருந்து உனக்காக எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு தோ பாரு. உன் கால் அப்போ குட்டியாக இருக்கும் பார்த்தியா, கொலுசு. என் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன், ஒன்று கூட கொடுத்ததே இல்லை. இதெல்லாம் தெரியாமல் என் அம்மா வீட்டிலேருந்து 2000 3000 ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணிட்டுருந்துருக்கேன். என் அம்மா அப்பா பாவம். அடியாத்தி. ஆ அடியே, நான் ஜவுளி கடை வியாபாரமா தயல் லவ்வடி. சாரி மாமா, உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படியே நீங்கள் போய்ட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அங்கே இருந்தவங்க எல்லாருமே அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஏ நான் பண்ணுற விட்டு போன சொந்தத்தை
ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுறேன். ஏய் நீ தடவுறத பார்த்தா அப்படி தெரிலடி. என்ன என்ன வேண்டாமா அப்போ? சரி போ அப்படி நீங்கள் அவனோட தள்ளி போகிறீங்க. ஆனால் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கிறான். என்ன நீ தான் வேண்டான்னு சொன்னல. ஆ ஏய் அது சும்மா சொன்னேன்டி. அடே பொண்டாட்டி காஞ்சி போயிடுவேண்டி. ஏதாவது பார்த்து பண்ணு. ம் இரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஆ இன்னைக்கு செம்ம ட்ரீட்டு. நான் இதோட அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோரி போட முடியுமான்னு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகேக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கடா, அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி டாட்டா பை பாய்டா. லவ் யூ.